சாமி சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த தமிழகத்தில் என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியலை. தமிழக சட்டப்பேரவையில் 8 கோடி ஜனங்கள் உலகமே திரும்பி பார்த்துட்ருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு சனாதனம் ஒழிக்கப்படணும்னு ஒரு ஆள் பேசுகிறாரு. அந்த இதெல்லாம் நம்ம இந்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு அமைதியாக சிரிச்சுட்டு ஏதோ மீம்ஸ் பார்ப்பது போல் பார்த்துட்ருக்கோம். யாருக்குமே மனவேதனை அடிக்கலையா? ஏன் நம்ம இப்படி இருக்கோன்னு தெரியல. அதாவது சனாதனம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ஏதோ சனாதனம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சனாதனம்னா என்னான்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மாலை போடுறோம்ல, அது சனாதனம். தினசரி அணியிறோம்ல, விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறோம்ல, இதெல்லாம் சனாதனம். இருமுடி கட்டுறோம் பார்த்தீங்களா, அது சனாதனம். 48 நாள் விரதம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் சனாதனம். இந்த சனாதனம்லாம் இதெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறது தான் சனாதனத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பண்பாட்டையும் மாற்றணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த ஒரு நாளும் நடக்காது. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களையும் நாங்கள் இதை கண்டிக்கிறோம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. இந்த சனாதனத்தை அழிக்கிறவனுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். சாமியே சரணம்.